இந்த வாரத்தில் என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கும், எப்படி படுக்கணும், என்னவெல்லாம் உங்களுக்குள்ள பல சந்தேகங்கள் எழுந்திருக்கும், அதுக்குரிய பதிலெலாம் இப்போ பார்க்கலாம். இப்போ 30வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 3வது ட்ரைமஸ்டரில். இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 3வது ட்ரைமஸ்டரில் குழந்தை வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு உங்களோட எடை 1 கிலோவாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடும் அவசியம் இந்த டைமில். அதே சமயம் சரியான உணவுகள் எடுத்துக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இந்த 30வது வாரத்தில் குழந்தை ஒரு முட்டைக்கோஸ் அளவு வளர்ந்துருக்கும். குழந்தையோட வெயிட் 1.5 கிலோ வரைக்கும் கூடியிருக்கலாம். அவங்களோட உச்சியிலேருந்து கால் வரைக்குமே 40 சென்டிமீட்டர் அளவுக்கு இருப்பாங்க. 30வது வாரத்தில் உங்கள் குழந்தை முற்றிலுமாக தலைகீழ் நிலைக்கு வந்துடுவாங்க. குழந்தை எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத டாக்டர்னால சொல்ல முடியும். குழந்தையோட தலை, முதுகு, அடிப்பகுதி அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத டாக்டர் ஸ்கேன் மூலம் பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் குழந்தையோட தலை இன்னும் திரும்பலைன்னா பயப்பட வேணாம். சிலருக்கு குழந்தை தலை திரும்ப இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தையோட மூளையோட மேற்பரப்பு சீராக இருக்கும். மூளையில் சுருக்கங்கள் இருக்கும். இந்த சுருக்கங்கள் தான் மூளை திசுக்களுக்கு அதிக இடத்தை அனுமதிக்குது. இந்த மாதிரியான மூளை வளர்ச்சி காரணமாக தான் குழந்தை தங்கள் உடலில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை சிறப்பாக சீராக வச்சுருக்கிறதுக்கு கட்டுப்படுத்தவும் முடியும். குழந்தை சூடாக இருக்க அவங்க தோலில் மூடியிருந்த மூடியை இப்போ தானாகவே உதிர ஆரம்பிக்கும். இது குழந்தை பிறக்கும் போது ஒரு சிலருக்கு குழந்தை முதுகுலையோ தோல்லையோ லுணுக்கொன்ற மணிக்கு இருக்கும். குழந்தையோட கையிலையும் கால்லையும் நகங்கள் முழுவதுமாக உருவாகி இருக்கும். குழந்தையோட எலும்பு மச்சையில் இப்போ இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. உங்கள் குழந்தையோட கண்கள் சுற்றுப்புறத்தை அடையாளம் காண தொடங்குவாங்க. குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய செல் மெலனின் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் சருமத்தோட நிறத்தை அதிகரிக்கிறது. குழந்தையோட அசைவு இப்போ எப்படி இருக்கும்னா 20 வாரத்துக்கு உள்ளேயே குழந்தையோட அசைவுகள் உணர முடியும். சிலர் மாலையிலும் சிலர் காலையிலையும் அதிகமாக நகர்வதை உணரலாம். குழந்தை எல்லா நேரத்துலையுமே உதைக்க செய்வாங்க. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வழக்க முறை இருக்குது. எப்போதுமே முழித்திருக்க மாட்டாங்க. சில சமயங்களில் அதிக நேரமாக தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நகராமல் இருப்பாங்க. சில குழந்தைகள் நீண்ட நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தையோட அசைவை எண்ணி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த 30வது வாரத்தில் எப்படி தூங்குவது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் தூங்கும் போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக படுக்கலைன்னா உங்கள் கருவில் இருக்கக்கூட குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பிறண்டு படுத்தால் குழந்தைக்கு கொடி சுத்தவும் வாய்ப்புகளும் அதிகம்.